Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic creating an animation. ஒரு நார்மல் பிவோட் அப்ளிகேஷன்ஸ் ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி கார்ட்டூன் மூவியை மேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மல் ஒரு ஸ்டிக் ஃபிகர்ஸை அனிமேட்டட் ஃபிகர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். தட் மீன்ஸ் அனிமேட்டர் மூவியாக மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷனல் வியூ ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரியேட்டிங் அண்ட் அனிமேஷன். An animation in pivot animator is created by using a series of frames. So in this first one options பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவியை மேக் பண்ணணும், ஒரு அனிமேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மோர் தென் ஒன் ஃப்ரேம்ஸை சீரியஸ் ஆஃப் ஆர்டரில் நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் சம்திங் சேஞ்சஸ் நம்ம கொடுக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு அனிமேஷன் ஃபீல் எஃபெக்டை மேக் ஆகுது. அதாவது ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கம்பைன் பண்ணிவிட்டு சீக்வென்ஸ் ஆஃப் ஆர்டரில் அதை ரன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு அனிமேஷன் ஃபீல் இந்த எக்ஸாக்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தட் மீன்ஸ் ஸ்டிக் ஃபிகர்ஸில் நமக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பை யூஸிங் எ சீரியஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஸோ மோர் தென் ஃப்ரேம்ஸை நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த பிவோட் அனிமேட்டர்ஸில் அனிமேஷன்ஸ்க்கான மல்டிபிள் ஃப்ரேம்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது அனிமேஷன் ஃபீல் எஃபெக்ட் மேக் ஆகுது. ஓகேங்களா? தென் த ஃப்ரேம்ஸ் ஆர் ஆடட் டு த டைம்லைன் அட் த டாப் ஆஃப் த விண்டோஸ். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணுற அந்த லொக்கேஷன்ஸ்க்கு நேம் என்னென்னா டைம்லைன். ஸோ மோர் தென் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைம்லைன் சீக்வென்ஸில் ஆட் ஆகுது. ஸோ இந்த டைம்லைன் சீக்வென்ஸில் ஆட் ஆகிற அந்த ஃப்ரேம்ஸ் ஸோ மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் தட் மீன்ஸ் சீரியஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த விண்டோஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆர் மோர் ஃப்ரேம்ஸஸ் தட் மீன் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரேம்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த சீக்வென்ஸ் ஆஃப் சீரியஸ் ஆர்டரில் நீங்கள் ரன் பண்ணும்போது அனிமேஷன் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? தென் த டைம்லைன் டிஸ்பிளேஸ் த சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் டு கிரியேட் அனிமேஷன். ஸோ இந்த டைம்லைனில் டிஸ்பிளே ஆகிற ஃப்ரேம்ஸஸை நீங்கள் சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸஸாக தட் மீன்ஸ் கண்டினியூவஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸாக நீங்கள் வியூ பண்ணும்போது ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்லைன் இந்த டாப் ஆஃப் த விண்டோஸில் இருக்கிற டைம்லைனில் டிஸ்பிளே ஆகிற அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஸோ அதாவது கண்டினியூவாக அந்த ஃப்ரேம்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ அனிமேஷன் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? தென் next is the different options of the timeline are shown. That is, for example, more than options available இருக்குது இந்த டைம்லைனில். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த டைம்லைனில் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? now in this first one, frame number being edited. ஸோ ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் ஆர் யூஸிங். ஸோ கரண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரேம்ஸ் என்ன, ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ்லேருந்து இந்த எக்ஸாக்டு ஃப்ரேம்ஸுடைய கவுண்டிங் நம்பர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் நம்பர் பீயிங் எடிட்டட். ஸோ நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேம்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், delete selected frames. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் ஒன் ஃப்ரேம் இன் யுவர் டைம்லைன்லேருந்து ஒரு ஃப்ரேம்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா delete selected frames ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், காப்பி selected frames. இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் சேம் ஸ்டிக் ஃபிகர் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஸோ ஒரே சேம் இமேஜஸாக இருக்கிற ஸ்டிக் ஃபிகர்ஸை ஒன் மோர் ஃப்ரேம்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பி செலக்டட் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், செலக்டட் ஃப்ரேம்ஸ். ஃபார் எக்ஸாக்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற தட் மீன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன் அவுட்லைன் ப்ளூ கலர் மார்க்கிங் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன் செலக்டட் ஃப்ரேம் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் இன் த ரிப்பீட் பாக்ஸ். ஸோ எக்ஸாக்டு ஒன் டைம்லைனில் இருக்கிற ஸ்ப்ரைட்
டைம்லைனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒன் பிவோட் அனிமேட்டர்ஸ்க்கான ஸ்டிக் ஃபிகர்ஸ். ஸோ மோர் தென் ஹவு மெனி டைம்ஸ் ரன் ஆகணும், எத்தனை டைம்ஸ் அந்த எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் ரன் ஆகணும் அப்படின்றத, த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட், எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த நம்பர் இன் த ரிப்பீட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன் இஸ் த பேஸ்ட் frames to end. So if you want to copy a same types of frame stick figure, so ஒரு stick figures பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காப்பி பண்ணிருக்க ஃப்ரேம்ஸை இன் அனதர் எண்ட் ஆஃப் த டைம் லைனிங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃப்ரேம் டு எண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் இஸ் a pivot animator create an animations options available இருக்கிற portion. ஸோ pivot animators head of the portions பார்த்தீங்கன்னா frame control optionsோட time lining options available இருக்குது. ஸோ this is the time line options and this is the frame control option. ஸோ இந்த frame control optionsல என்னென்ன options available இருக்குது and then time lineல என்னென்ன options available இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். In this first one, frame number. ஸோ selected frames numbers பார்த்தீங்கன்னா 3, frame 3. So here there are 8 frames are created. So 8 framesல பார்த்தீங்கன்னா selected figures பார்த்தீங்கன்னா 3. So the frame numbers is mention your frame control box. ஓகேங்களா. Then next one is that delete select frame. So if you want to delete one frame by clicking this option, so ஒரு ஃப்ரேம்ஸை நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் மார்க்கோட இருக்கிற delete select frame option. ஓகேங்களா. Then next one, copy selected frame. ஸோ ஒன் மோர் காப்பி ஆப்ஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணணும், ஒரு ஃப்ரேம்ஸை ஒன் மோர் காப்பி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பி செலக்டட் ஃப்ரேம் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், செலக்டட் ஃப்ரேம். ஸோ நார்மல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃப்ரேம்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் ஃப்ரேம்ஸ். ஸோ அதர் ஃப்ரேம்க்கும் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஃப்ரேம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ப்ளூ கலர் மார்க்கிங். ஸோ அவுட்லைன் ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மார்க்கிங்கோடு இருக்கும். ஸோ அந்த மார்க்காக இருக்கிற ஃபிகர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செலக்டட் ஃப்ரேம் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் இன் த ரிப்பீட் பாக்ஸ். ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் டைம் இந்த செட் ஆஃப் டைம் லைனிங் எக்ஸிக்யூட் ஒன் ஆர் மோர் டைம். ஸோ எத்தனை டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட். ஸோ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆப்ஷன்ஸ் ஒன் டைம் ஒன்லி அவைலபிள் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஆப்ஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் சார், to add a frame, click the add frame button. So at the same time, if you add one new frame options நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா add frame button options in the bottom of the frame control boxக்கு அண்டரில் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா. this is the option for add frame option. so add frame options கிளிக் பண்ண உடனே என்ன one new frames will be add your animation timeline sequence. ஓகேங்களா. then next, delete and copy button will be highlighted if at least one frame is selected on the timeline. so exacted delete and copy option. so delete and copy options கான the icon buttons so default என்ன ஆகாதுன்னா enable இருக்காது. so once highlight your, that means selected your timeline frame. ஸோ எனி ஒன் ஆஃப் த ஃப்ரேம்ஸை நீங்கள் டைம் லைனில் செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகுனா அந்த டெலிட் அண்டு காப்பிக்கான ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகிட்டு விசிபிள் ஸ்டேஜஸ்க்கு போகும். ஸோ அதர்வைஸ் இந்த இன்விசிபிள் ஸ்டேஜஸில் தட் மீன் டிசேபிள் ஆப்ஷன்ஸாக டெலிட் அண்டு காப்பி பட்டன் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் கிரியேட்டிங் அண்ட் அனிமேஷன்ஸ்னால் என்ன, அனிமேஷன்ஸ்க்கான ஆப்ஷனல் பட்டன்ஸ் அண்டு அவைலபிள் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.